வாங்க வாங்க வாங்க. பிடிச்சிருக்கா? ஒரு தனி வீடு, சில்லுன்னு காத்து, நல்ல குளிரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தானா ஹனிமூன் தான் சொல்லு. ஏய், சடையா சொல்லு. வீட்டை பார்த்த உடனே ஆணு வாயை பொழந்துட்டாங்க. அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் அவங்கள நம்மதே சேஃபா பார்த்துக்கறணும். சரி. இங்க பாரு, இங்க வச்சு எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அதுக்கு தான் என்ன கூட்டு வந்திருக்க? ஐயோ சடையா, வீடு பிடிச்சிருக்கா சார்? இப்படி ஒரு வீட்டை இந்த கொக்கி குமாரை தவிர வேற யாருனாலும் உங்களுக்கு காட்டவே முடியாது. என்ன பாப்பா? என்னடா அது குழந்தையெல்லாம் அமட்டுது? டேய் சடையா, என்ன இந்த சைல்டோட சிம்டம்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. பயமா இருக்குடா. எங்கடா போற? ஓகே. இந்த கம்மிங் சார், கம்மிங். ஹோம் ஸ்வீட் ஹோம். நான் குமாரு. யாரு? அடுத்த பலியாடுகளா? டேய் இங்க வந்து என்னடா கத்திக்கிட்டு இருக்க? பேசாம போடா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாம் சந்தோஷமா வாழத்தான் வீடு வாங்குவாங்க. நீங்க சாகுறதுக்குனே வீடு வாங்குறீங்க. ஏய் இங்க பாரு, மரியாதை கட்டு பேரும், பேசாம போடா. எங்களுக்கு தெரியாது யாராருக்கு வீடு விக்கணும் வாங்கணும்னு. போடா. ரொம்ப வில்லங்கமான வீடு சார், கொஞ்சம் யோசிங்க. டேய் போடாங்கறல. ஓகே, உனக்கு இருக்குது. ஆளு மண்டைகளையும் பாரு. நீங்க வாங்க சார். அவனு என்னை மாதிரி புரோக்கர் தான் சார். உன்ன மாதிரி பிராடு புரோக்கரா? யோ சும்மா இரியா, ஒண்ணே என்ன தனியா கவனிக்கிறேன்னு சொன்னேன்ல. இடையில பேசி கவுத்துறாதீங்க. ஃபோன் பண்றேன் சார். நீங்க எதையும் கண்டுக்காதீங்க சார். எனக்கு வர்ற கிளையண்ட் எல்லாம் அவன் தான் சார் பிடிச்சிக்கிறான். அவன் கமிஷனுக்கு மேல கமிஷன் வாங்கி வீடே கட்டிட்டான் சார். நான் தான் சார் இப்படி இருக்கேன். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சார். நான் ஏதாச்சும் கேட்டேனா? ஓகே சார். முதல்ல கதவை திறங்க. ஓபன் பண்ணுவா சார். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சார். ஹோம் ஸ்வீட் ஹோம் சார். ஸ்வீட் ஹோம். திறங்க கோக்கி. என்னடா திறக்க மாட்டேங்குது? இந்த சாவி தானே? திறந்துருச்சு. வாங்க. போடாங்க. முத கால் எடுத்து வச்சுட்டு போடாங்க. மேடம் நீங்க போங்க. உள்ள போகும்போதே வா, விலங்கின மாதிரி தான். சார் ஒன்றும் இல்லை சார், டஸ்ட் அலர்ஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆம்பளைய தும்முனா அதிர்ஷ்டம் அள்ளும் சார். பார்த்தீங்களா சார், பேசிக்கிட்டு இருக்கும் போதே மணி அடிக்குதா? அதிர்ஷ்டம் அள்ளும் சார். சார் சொல்லுங்க சார். பேசாம கொன்றுவேன். அப்படியா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. உண்மையிலேயே அதிர்ஷ்டமான அப்படியா வீடு சார்? தான். கனவா? மண்டை சொன்னது நடந்துச்சு, சந்தோஷமா? ஏன்டா இவனுக்கு மொட்டை அடிச்சு அழகா இருப்பானா? உனக்கும் சேர்த்து தான். கனம். ஏய் ஏய், இரு. அப்பா சாமி ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Really? இப்போதான் ஃபோன் வந்தது. Congrats. நான் சொல்லலையா, இந்த வீட்டை நீங்க வாங்கலாம்னு காலடி எடுத்து வைக்கும் போது உங்க லைஃப்ல பணம் கொட்ட போகுது. இந்த நேரத்துல இவன் மூஞ்சி வேற ஐயோ பாத்து போனமாக போறாங்க. சடையா அடிச்சு மண்டைங்கடையில உடச்சு விடுவேன். டீல் நல்லா வந்துகிட்டு இருக்கும், பொணங்கன்னு பேசிக்கிட்டு 5 பைசா கிடையாது. போடா போடா. மூஞ்சி முகரத்தை பிடிச்சா இனி வெளியே போ சொன்ன கொஞ்சம் பிடிச்சா. டே சடையா, என் பொண்டாட்டிய கூட விட்டாலும் விடுவேனே ஒழிய இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன்டா. சடையா என்னை காப்பாத்த வந்த சடையா, ஐ லவ் யூ. மேற்கொண்டு 500 வேணும். பிசாசே, பண பிசாசே. ஹே, ஆச்சரியமா இருக்கு. வீட்டோட அவுட்டோர் பாப்பா வரைஞ்ச மாதிரியே இருக்கு. இன்டோர் நான் இமேஜின் பண்ண மாதிரியே இருக்குடா. கண்மணி, என்ன பண்ற கண்மணி? இறங்க. இப்ப எதுக்கு மேலே ஏறின? சொல்லு. புது இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாதா உனக்கு? இப்படி சேட்டை பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். அடிபடிச்சுன்னா என்ன பண்றது? நெகட்டிவா பேசாத. ஏய், இப்ப எதுக்கு மேலே ஏறின? சொல்லு. சார் எதுக்கு சார் பேய் கத்துனீங்க? ஒண்ணும் இல்ல கோக்கி. ஒண்ணும் இல்லாததுக்கா இப்படி கத்துனீங்க? டேய் நீ எதுக்குடா பேய் மாதிரி வர? பாப்பா கத்துச்சு, பயமா இருக்கு. ஏய் சொல்லு, இப்ப நீ எதுக்கு மேலே ஏறின? என்ன காமிக்குது? யார் போன்?
நேரப்பட்ட நேரத்தில் ஃபோன் வருது. சார் நீங்கள் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருங்க, நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். யோ தள்ளிக்கையா. டேய் சடையா, நீ எப்போதும் என்னை விட்டு விலகியதும் இல்லை, உன்னை எப்போதும் நான் கைவிடுவதும் இல்லை. வாடா சேவிங் பண்ணி தொலைடா. ஹலோ ஹலோ சார், சார் இப்போ தான் சார் பார்ட்டி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், அவரும் சரி அவங்க மேடமும் சரி வீட்டை பார்த்து ஹாப்பி ஆயிட்டாங்க சார். சார் கண்டிப்பாக சார் இந்த டீலை முடிச்சிருவோம் சார். சார் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் முடிச்சு காட்டுறேன் சார். இல்லாட்டி இந்த புரோக்கர் தொழிலை விட்டு நான் போயிடுறேன் சார். தைரியமா இருங்க, முடியும் சார், முடியும், நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் என்னது சடையா எங்கே போனா? சார் வணக்கம் சார். யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? என்னை பற்றி கண்டிப்பாக எப்படி தப்பாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, ஆனால் இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது பூராமே இந்த வீடை பார்த்துட்டு போனவங்களோட கதி. யாருமே இப்போ உசுரோட இல்லை. செத்து பப்ளிசிட்டியான லிஸ்ட்டு மட்டும்தான் இது. யாருக்கும் தெரியாமல் காணாமல் லிஸ்ட்டு இன்னும் நிறையா இருக்குது. உள்ளூர்காரர் ஒரு வக்கீல் கூட அந்த வீடை வாங்க நினச்சா சார், அவர் கூட இப்போ உயிரோட இல்லை. இந்த சொத்தை வாங்க நினைக்காங்க சார், கொஞ்சம் யோசிங்க சார். பார்க்க அழகான குடும்பமாக இருக்கீங்க, பார்த்து சார். கார்த்திக், நான் கிளம்புறேன் சார், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். கார்த்திக், வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இமேஜின் பண்ணதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் சார் என்ன சார் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? சார் இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சார். ஆனால் இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது பூராமே இந்த வீடை பார்த்துட்டு போனவங்களோட கதி. யாருமே இப்போ உசுரோட இல்லை. ஓய் சும்மா 17 ரூபா போச்சா? ஐ லவ் யூ so much. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு? செம்மையா இருக்கு. ச்சே, நான் அதை பத்தி சொல்லல. அப்புறம் கற்பனையில எத்தனை வருஷமா வாழ்ந்த உலகத்தை நிஜத்துல எனக்கு கொடுத்துருக்க. ஐ எம் வெரி லக்கிடா. பாப்பா தூங்கிட்டாளா? ஏய், எனக்கு தெரியும், வேண்டாம். என்ன தெரியும் உனக்கு? என் பொண்ணு இந்த போனும் படுத்துற பாடு இருக்கே. ஏய், நீங்க அப்புறம் வா. ஹலோ சார் வணக்கம் சார், நான் கொக்கி குமார் பேசுகிறேன். சொல்லுங்க குக்கி. நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டேன் சார். நாளைக்கே அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்ட்டாரு. சார் நீங்கள் எப்போ வரணுங்கிறத நான் காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். அப்போ வந்தால் போதும் சார். ஓகே சார், வச்சுருவா சார். ஓகே ஓகே. குட் நைட் சார். குட் நைட் சார். நீ உள்ள போய் வெயிட் பண்ண, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஓகே? கார்த்திக், ஆ 1 2 3. என்னடி எண்ணிட்டு இருக்க? மெடிக்கல் ஷாப் போறியா? இன்னும் 2 இருக்கு. எனக்கு 2 பத்தாது, 10 பாக்கெட் வாங்கிட்டு வர போறேன். போடி. ஐ எம் வெயிட்டிங். அடிங்க.
பாஸ் இந்நேரத்தில் எதுக்கு பாஸ் இங்கே வந்திருக்கோம்? அதான்டா அந்த புரோக்கர் இந்த வீட்டில் பேய் இருக்குனால அதான் இன்னைக்கு நைட்டு இங்கே படுத்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். பேயோடவா பாஸ்? பேயோட ஆயாவோட ஆளப்பாரு. முதல்ல தலையில் இருக்கிறத கட்டிடுறா. ஏன் பாஸ் ஆயா கிட்ட பிடிக்காதா? சாவியை கொடுங்க பாஸ், பூட்டை திறக்க. அதை நீ கொக்கி கிட்ட தான் கேட்கணும். வீடை பார்க்கும்போது இங்கே ஒரு பெரிய சாவியை பார்த்தேன் பாஸ். எங்க தோ பாஸ் கிடச்சிச்சு. இந்த பெரிய சாவியை வச்சு திறக்கிறேன் பாரு. டேய் டிஸ்டர்பன்ஸ் பாஸ். இந்தா இதை வச்சு தோற. பாஸ் நிறைய லாக்கை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. என்ன பாஸ் சிஸ்டர் தரலேருந்து கீழே உருவிட்டீங்களா ரொம்ப பாஸ்? முக்கியம் தோறடா. ஏ சூப்பர்ரா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக திறந்துட்டா? பாஸ் நான் எங்கே பாஸ் திறந்தேன்? கொண்டு சிக்கி ஓலுக்குள்ளேயே போல பாஸ், தானாக திறந்துச்சு பாஸ். ஒருவேளை வழுக்கு மரம் பூட்டாமே போயிருப்பானோ? ஒன்றும் இல்லைடா. என்ன பாஸ் லைட்டு போட்டு பேய் இருக்கான்னு செக் பண்ணுறீங்களா? லூசு அறிவில்ல. லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க பாஸ், பேய் இருந்தால் தானாக வரும். நம்ம சரக்கடிப்போம். சரக்கா? உனக்கு எதிராக அதெல்லாம்? நீங்கள் கொடைக்கானல்னு ஃபோன் பண்ண ஒன்றுமே ஒரு பிளாக் குயினியும் ஒரு கோல்டன் கேலியும் உஷார் பண்ணிக்கின்னு வந்துட்டேன். உங்கள் பிஏ வச்சு சும்மாவா பாஸ்? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? வந்த வேலையை பார்க்க இந்த வேலை ரொம்ப முக்கியம் பாஸ். உளராதரா, வேற வேலை இருந்தா பாரு. பாஸ் இப்போ என்ன பண்ணீங்க? உண்மையை சொன்னால் உளற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ரூமாக போய் லைட்டு போட்டு போட்டு பேய் இருக்கான்னு பயந்து பார்த்தீங்கல்ல. ஆனால் இது உள்ளே போயிடுச்சுன்னா எந்த பயமும் வராது. வாங்க பாஸ். குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழக்கம்? பாஸ் அங்கே பெரிய செட்டப் பண்ணியிருக்கேன். வாங்க பாஸ், அங்கே வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாஸ் பாஸ் இவ்வளோ ஸ்பீடாக அடிக்காதீங்க. கூல் கூல். ஐயோ
நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக அடிக்கும் போதே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு. உள்ளே போயிடுச்சுல்ல, இனிமே பேயே வந்தால் கூட நம்ம கூட சேர்ந்து ராத்திரி நேரத்து பூஜையில் சங்கா சிக்கா சங்கா சிக்கா சங்கா சிக்கா சா அப்படின்னு டான்ஸ் ஆடும். கூல் பாஸ். செகண்ட் ரவுண்டு. பாஸ் அங்கே என்ன பாஸ் பார்க்குறீங்க? பாஸ் அங்கே என்ன பாஸ் அப்படி பார்த்து நிற்கிறீங்க? மணி 12 போகுது. அதுக்கு 12 மணிக்கு பேய் வரும்ல? புரிய பாஸ் புரிய. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. நல்லா பேயே பேன்னு பார்த்தாங்க. இவர் வந்து பேய் என்ன டாக்டர் வர ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு கரெக்டு க்ளோஸ். அதே வாகல 11 மணி. இன்னும் 1/2 hour இருக்குது 12 மெச்சஸ் அடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை பேய் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேயை அடிக்கிறோம். அடிங்க பாஸ் அடிங்க. சாரி பாஸ், பேய் டைம் பார்க்க தெரியும்னு எனக்கு தெரியாது பாஸ். எதுவுமே புரியலையே. அடிங்க. டேய் அழகு, யாரோ கதவை தட்டுறாங்கடா. பேய் ஆகும் பாஸ். நான் போய் பேய் கூட டூயட் பாடுறேன். பாய், என்ன விட்டுருங்க. சார் ப்ளீஸ் சார், என் குழந்தை ஒருத்த கடத்தி வச்சுட்டு விட மாட்டான் சார். யாருங்க நீ? என்ன சொல்ற? சார் ப்ளீஸ் சார், வாங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் என்ன சார், என்ன விடுங்க சார், அவன் என் குழந்தை ஏதாவது பண்ணிட போறான் சார். சார் வந்து காப்பாத்துங்க சார். யோ, ஒரே ரத்த காயமா இருக்கு, வாயா உள்ள. சார் 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 ப்ளீஸ் சார், வாங்க சார், வாங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் அங்க பாருங்க சார். பொருளை கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போறானா ஆளை கூட்டு வர. ஹலோ, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அதுக்கு குழந்தை கழுத்துல கத்தி வச்சிருக்க, மரியாதையை கத்திடு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வா ராஜா, நீ நான் உனக்கு ஒக்கால்தான். அவன் குழந்தைய உயிரோடு உண்ணுன்னு வையன், என் பொருள் ஒன்று அவங்ககிட்ட கொடுக்க சொல்லு. சார் என்ன சார் அப்படி பொருள்? குழந்தைய விட முக்கியமான பொருள் அது கொடுங்க சார். சார் சத்தியமா அந்த பொருள் என்கிட்ட இல்ல சார். அதான் பொருள் இல்லைன்றாளா? மரியாதையை குழந்தை கழுத்துல இருந்து கத்திடு, இல்ல நடக்கிறதே வேற. கார்த்தி கார்த்தி கண்மணி, டேய் அது ஏன் குழந்தைடா. டேய் அது ஏன் குழந்தைடா. டேய் அது ஏன் குழந்தைடா. சோ டேய் டேய் கண்மணி, டேய் நில்றா. டேய் கண்மணி, டேய் நில்றா. கண்மணி கண்மணி. டேய் அழகு, கண்மணி காணாடா. போய் பாருங்க பாஸ், போதில் பாதில் இருந்தால் வாந்தி வந்துடும். போய் தூங்க பாஸ். டேய் அழகு எந்திரா. கண்மணி காணாடா. கண்மணி காணாடா. கண்மணி காணாடா. கண்மணி காணா. கண்மணி சிஸ்டர் கூட வீட்டில் இருப்பா. நம்ம புது வீட்டுக்கு வந்து நம்ம போதில் உளராதீங்க. இல்லடா, எவ்வளவு கடத்தினான்டா கண்மணிய. என்னவா சொல்றீங்க? ஆமாடா, யாருன்னே தெரியலடா. எதுக்குடா கண்மணியை கடத்தணும்? அப்போ சிஸ்டர்